தமிழகம் முழுவதும் இன்று அதிகாலை பழைய பொருட்களை எரித்து பொதுமக்கள் போகி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். சென்னை மயிலாப்பூர் பகுதியில் கடும் பனியிலும் சிறுவர்கள் மேளங்கள் அடித்து போகி பண்டிகையை கொண்டாடினர். மதுராந்தகம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பொதுமக்கள் அதிகாலையில் பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தினர். குடியாத்தம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலையில் போகி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதேபோல் தமிழகம் முழுவதும் மக்கள் போகி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு சொந்த ஊர்களுக்கு செல்ல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 3வது நாளாக மக்கள் கூட்டம் அலைமோதியது. அதிக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதால் மக்கள் சிரமமின்றி புறப்பட்டு சென்றனர். கடந்த 2 தினங்களாக சொந்த ஊருக்கு மக்கள் புறப்பட்டதால் நேற்றைய தினம் கூட்டம் சற்று குறைந்து காணப்பட்டது. இன்றும் ஏராளமான மக்கள் சொந்த ஊருக்கு புறப்படுவார்கள் என்பதால் கூட்டம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 3 நாட்கள் இயக்கப்பட்ட 11,463 சிறப்பு பேருந்துகளில் 6,40,465 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்துள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. மேலும் நேற்று ஒரே நாளில் மட்டும் 3,950 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் 2,17,250 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை அவனியாபுரத்தில் நாளை தொடங்கும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான விதிமுறைகளை காவல்துறை வெளியிட்டுள்ளது. காளைகளை கொண்டு வருபவர்கள் மாவட்ட நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட அனுமதி டோக்கன்கள், காளை உரிமையாளர்களின் ஆதார் அட்டையை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலியான டோக்கன்களை பயன்படுத்தி நுழைய முற்படும் நபர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், காளையுடன் வரும் 2 பேரும் மது அருந்திவிட்டு வரக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் மூர்த்தி மொத்த ஜல்லிக்கட்டு டோக்கன்களையும் எடுத்துக்கொண்டு புள்ளி விவரங்களை மட்டும் வெளியிடுகிறார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மதுரை தூத்துக்குடி ரயில்வே திட்டத்தை கைவிடுவது தென் மாவட்ட மக்களுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்று கூறினார். அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு டோக்கன் கிடைக்காமல் காளை உரிமையாளர்களும் மாடுபிடி வீரர்களும் அலைகிறார்கள் என்றும், அமைச்சர் மூர்த்தி மொத்த டோக்கன்களையும் எடுத்துக்கொண்டு புள்ளி விவரங்களை மட்டும் வெளியிடுகிறார் என்றும் அவர் கூறினார். சமத்துவம் என்பதை செயலாக நிறைவேற்றும் திருநாளாம் பொங்கல் நன்னாளை பண்பாட்டு திருவிழாவாக கொண்டாடி மகிழ்வோம் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பொங்கல் வாழ்த்து அறிக்கையில், தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் ஒன்றிய அரசு நாள்தோறும் வன்மத்துடன் வதந்திகளை பரப்பிட முனையும் அரசியல் எதிரிகளை எதிர்கொண்டபடியே திமுக அரசு கடமையாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அன்றாடம் நிறைவேறும் சாதனைகளால் 7வது முறையாக திமுகவை ஆட்சியில் அமர்ந்திட வேண்டும் என்பதில் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்றும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் தேசிய கீதத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவமதித்து விட்டார் என்று தமிழக ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாரதத்தை ஒரு தேசமாகவும் அதன் அரசியல் அமைப்பாகவும் ஏற்றுக்கொள்ளாத, மதிக்காத ஒரு தலைவராக முதலமைச்சர் ஸ்டாலின் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய ஆணவம் நல்லதல்ல என்றும், பாரதமே உயர்ந்த தாய் என்பதையும், அவர்களது குழந்தைகளுக்கு அரசியல் அமைப்பே உயர்ந்த நம்பிக்கை என்பதையும் மறந்துவிடாதீர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் என்ற திமிரில் RN ரவி நடந்து கொள்வதாக அமைச்சர் துரைமுருகன் விமர்சித்துள்ளார். வேலூரில் பேசிய அவர், தமிழக சட்டசபை மரபை மாற்ற முயன்றவர் ஆளுநர் தான் என்றும், எதிர்க்கட்சிகள் புறக்கணிக்கும் அளவிற்கு திமுக பலமாக உள்ளதாகவும் கூறினார். அரசியலில் அமைச்சர் துரைமுருகனுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.
கோவையில் பேசிய அவர், ஆளுநர் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளார் என்றும் அந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளுநர் தள்ளப்பட்டிருப்பதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், பெரியாருக்கும் நிகழ்கால தமிழ்நாட்டிற்கும் தொடர்பு இல்லை என அண்ணாமலை தெரிவித்தார். EVKS இளங்கோவன், திருமகன் ஈவேரா ஆகியோர் விட்டு சென்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதே தனது இலக்கு என ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தொகுதி பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்யப்படும் எனவும் கூறினார். இந்தியா கூட்டணி சார்பாக ஜனவரி 17 ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் என வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். அனைத்து முக்கிய கட்சிகளும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ளதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் பேசிய அவர், தேர்தல் புறக்கணிப்பு அல்ல, உண்மையில் புறக்கணிக்கப்படுவது திமுக தான் என கூறினார். யாரும் நம்பிக்கையோடு போட்டி போடக்கூட தகுதியற்றது திமுக என்பதையே அனைத்து கட்சிகளின் முடிவும் காண்பிப்பதாகவும் தமிழிசை குறிப்பிட்டார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருப்பது பாஜகவின் நிலைப்பாட்டிற்கு ஒத்துழைப்பதாக அமையும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலினை சந்தித்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அதிமுகவின் மீது மக்கள் கொண்டிருக்கும் நன்மதிப்பு பாதிக்கப்படும் என்று கூறினார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் புறக்கணிப்பு குறித்த அதிமுக கருத்தை ஏற்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜனநாயக முறைப்படி நடக்காது எனவும் கடந்த காலங்களிலும் இதே குற்றச்சாட்டு இருந்ததாகவும் கூறினார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பொங்கல் திருநாளில் அறிவிக்கப்படுவார் என்றும் சீமான் தெரிவித்தார். பெரியாரை பற்றி பேச சீமானுக்கு என்ன அருகதை இருக்கிறது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம் செய்துள்ளார். சென்னை புழலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீமானின் பேச்சு அவரது முதிர்ச்சியின்மையை காட்டுவதாக குறிப்பிட்டார். பெரியாரை விமர்சிக்கும் சீமானின் கருத்தை ஏற்க முடியாது என செல்வ பெருந்தகை தெரிவித்தார். சென்னை மாநகரின் பல பகுதிகளில் திடீரென நள்ளிரவில் கனமழை கொட்டி தீர்த்தது. நந்தனம், தேனாம்பேட்டை, அண்ணா சாலை, நுங்கம்பாக்கம், சிந்தாதிரிப்பேட்டை, திருவல்லிக்கேணி, தியாகராய நகர், சாந்தோம், எழும்பூர், ஆழ்வார்பேட்டை, மயிலாப்பூர் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. வடகிழக்கு பருவமழையை தொடர்ந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு சென்னையில் மழை பெய்தது குறிப்பிடத்தக்கது. சபரிமலை மகரஜோதி தரிசனத்தை முன்னிட்டு பம்பையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். தேவசம் போர்டு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள தங்கும் இடங்களில் ஏராளமான பக்தர்கள் சிறுவர் சிறுமிகளுடன் தங்கியுள்ளனர். பம்பை ஆற்றில் குளித்தும் ஐயப்பன் பாடல்களை பாடியும் மகரஜோதியை காண ஆயத்தமாகி வருகின்றனர். மகர விளக்கு பூஜை மற்றும் மகரஜோதி தரிசனம் நாளை சபரிமலையில் நடைபெற உள்ளது. பொன்னம்பலம் வீட்டில் ஐயப்பன் ஜோதி வடிவமாக பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார். புகழ்பெற்ற மகா கும்பமேளா திருவிழா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அடுத்த மாதம் 26 வரை 45 நாட்கள் நடைபெறும் இந்த மகா கும்பமேளாவிற்கு 40 கோடி பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதையொட்டி மகா கும்பமேளாவிற்காக உத்தரப்பிரதேச அரசு பிரம்மாண்ட ஏற்பாடுகளை செய்துள்ளது. இதனிடையே ஆப்பிள் நிறுவனத்தின் இணை நிறுவனர் மறைந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் மனைவி லாரன் பாவெல் மகா கும்பமேளாவில் பங்கேற்க இந்தியா வந்துள்ளார். பௌஷ் பூர்ணிமா விழாவை ஒட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் பக்தர்கள் புனித நீராடினர். கும்ப மேளாவானது பௌஷ் பூர்ணிமா அன்று துவங்கி மகா சிவராத்திரி வரை தொடரும். சிலர் இதை ஷாகாம்பரி பூர்ணிமா என்றும் கொண்டாடுகின்றனர். இதையொட்டி அதிகாலையிலேயே திரிவேணி சங்கமத்தில் திரண்டு பக்தர்கள் புனித நீராடி சிறப்பு வழிபாடு நடத்தினர்.
மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மும்பை தேசிய நெடுஞ்சாலையில் இரும்பு கம்பிகள் ஏற்றி சென்ற வேன் மற்றொரு வேனுடன் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் ஓட்டுநர் உட்பட 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 2 பேர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் பரவி வரும் காட்டுத்தீயால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 16ஆக அதிகரித்துள்ளது. 16 பேர் மாயமானதாக தகவல் வெளியாகியுள்ளது. 12,000க்கும் மேற்பட்ட வீடுகள், கட்டடங்கள் தீக்கிரையாகியுள்ளன. இதுவரை 22,000 ஏக்கர் பரப்பளவில் காட்டுத்தீ பரவியுள்ள நிலையில் தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்புத்துறை தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். கோரமுகம் காட்டிய காட்டுத்தீயால் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரமே உருகுலைந்து காட்சியளிக்கிறது. கனமழை காரணமாக பிரேசிலின் மினாஸ் ஜெராஸ், எபாட்டிங்கா பகுதிகளில் கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் இடிபாடுகளில் சிக்கி பரிதாபமாக 7 பேர் பலியாகினர். 1 மணி நேரத்திற்குள்ளாக 80 மில்லிமீட்டர் மழை கொட்டி தீர்த்ததால் பரவலாக வெள்ளம், நிலச்சரிவு ஏற்பட்டது. மீட்பு படையினர் தீவிர மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள பிரான்சின் ஆளுகைக்கு உட்பட்ட மயோட்டி தீவில் புயல் எதிரொலியாக கனமழை கொட்டி தீர்த்தது. தாழ்வான பகுதிகளில் உள்ள வீதிகள், வீடுகள், வாகனங்கள் வெள்ளத்தில் மிதந்தன. மரங்கள் முறிந்து விழுந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் குரூப் சுற்று போட்டிகளில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா விளையாட மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது. பிஜிடி தொடரின் கடைசி போட்டியில் பும்ராவிற்கு முதுகு பகுதியில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் முதுகுவலி பிரச்சனையால் குரூப் சுற்று போட்டிகளில் பும்ரா விளையாட மாட்டார் என்றும், நாக் அவுட் போட்டிகளில் அவர் விளையாடக்கூடும் என்றும் தெரிகிறது. இதனிடையே சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய அணி வரும் 19ஆம் தேதி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் நடைபெற்ற 48வது புத்தக கண்காட்சி நிறைவு பெற்ற நிலையில் 20 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனையானதாக பபாசி தெரிவித்துள்ளது. நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெற்ற கண்காட்சியில் சுமார் 900 அரங்குகளில் ஆயிரக்கணக்கான தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டன. சுமார் 20 லட்சம் வாசகர்கள் நடப்பாண்டில் வருகை தந்துள்ளனர். சென்னை அடுத்த திருவேற்காடு சுந்தர சோழபுரம் பகுதியில் பொங்கல் பரிசு தொகுப்பு பொருட்கள் எடை குறைவாக கொடுப்பதாக கூறி ரேஷன் கடையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் ரேஷன் கடையில் முறையான ஊழியர்கள் பணியில் இல்லாமல் ஒப்பந்த ஊழியர்களை வைத்து பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை நூதன முறையில் எடை குறைவாக கொடுப்பதாகவும் புகார் தெரிவித்தனர். சுந்தர சோழபுரம் கடையின் 12ல் பொங்கலுக்கு அளித்த சர்க்கரையில வெறும் 790 கிராம் சர்க்கரை போடுறாங்க. பொதுமக்களுக்கான பரிசு தொகையை இப்படி குறைச்சா எப்படி? தமிழக அரசு தான் தக்க நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு எனக்கு வேணாம், ஏழைங்களுக்கு கொடுங்க, நாங்கள் கொடுங்க, இந்த குடிங்க, இந்த திருப்பி வாங்கணும், இதை வாங்கணும், தயவு செஞ்சு இதை வாங்கிங்க, எனக்கு வேண்டாம், தயவு செஞ்சு வேணாம் இந்த பொருள். சென்னை குரோம்பேட்டையில் தேமுதிக சார்பில் பொங்கல் கொண்டாடப்பட்டது. விழாவில் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், பொங்கல் அன்று பெண்கள் கோலம் போடும்போது பொங்கும் பொங்கல் இல்லை, பொய் வாக்குறுதி கொடுத்த பொங்கல் என்றும் 1000 ரூபாய் எங்கே என கேள்வி கேட்கும் கோலம் போடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். கோவை வீரியம்பாளையம் பகுதியில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார். பொங்கல் பண்டிகையொட்டி கயிறு இழுக்கும் போட்டி, உரியடித்தல் உள்ளிட்டவை நடைபெற்றன.
அண்ணாமலை கயிறு இழுக்கும் போட்டியில் கலந்து கொண்டு இழுக்கும்போது கயிறு அறுந்தது. இதனால் கீழே விழவிருந்த அவரை அருகில் இருந்தவர்கள் தாங்கி பிடித்தனர். சென்னையில் பிரபல கேக் நிறுவனத்தில் கெட்டுப்போன பிறந்தநாள் கேக் விற்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை போரூரைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் இது தொடர்பாக உணவுத்துறை அதிகாரிகளுக்கு புகார் அளித்துள்ளார். பேக்கரி ஊழியர்கள் அலட்சியமாக பதிலளிப்பதாக கூறிய தினேஷ், மற்ற உணவுப் பொருட்களைப் போலவே கேக்கிற்கும் காலாவதி தேதியை குறிப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே கோஷ்டி மோதலில் அரிவாளால் வெட்டப்பட்ட 6 பேரில் 3 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. காயமடைந்தவர்கள் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரிவாளால் வெட்டப்பட்டதற்கான காரணம் தற்போது வரை வெளியாகவில்லை. புதுச்சேரியில் நடைபெற்ற முத்தப்பர் விழாவில் ஏராளமான கேரள மக்கள் கலந்து கொண்டு அருள்வாக்கு பெற்றனர். லாஸ்பேட்டை குறிஞ்சிநகர் பூங்காவில் செண்டை மேளங்கள் முழங்க நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருவப்பன் வெள்ளாட்டம் எனும் 2 வேடங்களை அணிந்து சிவன் சக்தி பள்ளி வேட்டை ஆடி குதித்து பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்லப்பட்டது. நடிகர் அஜித்குமாரை பாராட்டியது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்தார். கோவையில் பேசிய அவர், அஜித்குமார் காட்ஃபாதர் இல்லாமல் சினிமாவுக்கு வந்தவர் என்றும் உச்ச நடிகர் இடைவேளை எடுத்து தன் கனவை செயல்படுத்துகிறார் எனவும் கூறினார். மற்றவர்களைப் போல் யாரும் அஜித்துக்கு முட்டு கொடுக்கவில்லை எனவும் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இஸ்ரோ தலைவராக பதவி ஏற்க உள்ள நாராயணன் பதவி ஏற்கும் முன் குல தெய்வத்தை வணங்குவதற்காக சொந்த ஊருக்கு சென்றார். கன்னியாகுமரி மாவட்டம் காட்டுவிளை பகுதியில் உள்ள குலதெய்வம் கோயிலான பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு குடும்பத்தோடு சென்று வழிபட்டார். பின்னர் பேசிய அவர், தேசிய அளவில் மிக முக்கிய பதவியாக கருதப்படும் இஸ்ரோ தலைவர் பதவி கிடைத்ததற்காக அவரது உறவினர்களும் பொதுமக்களும் நாராயணனை வரவேற்று பாராட்டி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அருகே போலீசார் மீது சரக்கு வாகனத்தை கொண்டு மோதிய சம்பவத்தில் அண்ணன் தம்பி இருவரையும் போலீசார் கைது செய்தனர். விபத்து ஏற்படுத்தியது குறித்து மருதுபாண்டியிடம் விசாரித்தபோது அவரது தம்பி பால்பாண்டி போலீசாருடன் வாக்குவாதம் செய்துள்ளார். இதையடுத்து இருவர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். புத்தாண்டில் முதல் 11 நாட்களுக்குள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 18 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 8ஆம் தேதி 10 தமிழக மீனவர்கள், கடந்த 11ஆம் தேதி இரவு 8 மீனவர்களும் அவர்களுடைய 2 படகுகளும் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டனர். 8 பேரையும் வரும் 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க கிளிநொச்சி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
காசாவின் புரேஜ் அகதிகள் முகாமில் உள்ள பாலஸ்தீன வீடுகள் மீது இஸ்ரேலிய ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் 3 பேர் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீனிய மருத்துவர்கள் தெரிவித்தனர். கடந்த 2023 அக்டோபர் 7 முதல் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 46,565 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் சுமார் 1,10,000 பேர் காயமடைந்துள்ளதாகவும் பாலஸ்தீனிய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நோ ட்ரவுசர்ஸ் டியூப் ரைடை ஒட்டி கால் சட்டை அணியாமல் பல பயணிகள் ரயில்களில் ஃப்ரீயாக பயணித்தது நகைப்பை ஏற்படுத்தியது. ட்ரவுசரோ பேண்டோ அணியாமல் விதவிதமான உள்ளாடைகளுடன் மட்டும் பயணிகள் ரயில்களில் பயணித்ததை பலரும் ஆச்சரியமாக பார்த்து சென்றனர். இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டு IPL T20 கிரிக்கெட் தொடர் மார்ச் 23ஆம் தேதி தொடங்கும் என BCCI துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா தெரிவித்துள்ளார். மும்பையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், BCCI செயலாளர் இருந்த ஜெய்ஷா ICC தலைவராகிய நிலையில் BCCI செயலாளர் பதவிக்கு தேவஜித் சாக்கியா தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் BCCI பொருளாளராக பிரத்யேஷ் சிங் பாட்டியா நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நடப்பாண்டின் IPL தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் அணியின் கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயர் நியமிக்கப்பட்டுள்ளார். பஞ்சாப் அணி நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்துள்ள ஸ்ரேயாஸ் ஐயர், நிர்வாகத்தின் நம்பிக்கையை காப்பாற்றி பஞ்சாப் அணிக்கு முதல் IPL கோப்பையை வாங்கி தருவதே லட்சியம் என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் மிக உயரிய விருதான சுதந்திரத்திற்கான ஜனாதிபதி பதக்கத்தை போப் பிரான்சிஸுக்கு வழங்கி அதிபர் ஜோ பைடன் கௌரவித்தார். போப் பிரான்சிஸ் மக்களின் போப் என்றும் நம்பிக்கையின் ஒளி என்றும் புகழாரம் சூட்டிய பைடன் அவருக்கு விருது வழங்குவதில் தான் பெருமை கொள்வதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். தனது பதவி காலத்தில் பைடன் வழங்கும் முதல் ஜனாதிபதி பதக்கம் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பள்ளியிலிருந்து சாலையில் நடந்து சென்ற மாணவியை வேனில் வந்த மர்ம நபர்கள் கடத்தி சென்ற CCTV காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் புலனறுவை என்ற இடத்தில் அந்த வேனை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். மாணவியை கடத்தி சென்றது அவரது உறவினர் எனவும் வாடகைக்கு வேனை எடுத்து வந்ததாகவும் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான புகாரின் பேரில் கடத்தல்காரர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தெலுங்கானா மாநிலம் யாதாத்ரி புவனகிரி மாவட்டத்தில் உள்ள BRS கட்சி அலுவலகத்திற்குள் காங்கிரஸ் கட்சியினர் புகுந்து சூறையாடினர். BRS அலுவலகத்திற்குள் இருந்த மேஜை, நாற்காலி உள்ளிட்ட பொருட்களை அடித்து நொறுக்கி வன்முறையில் ஈடுபட்டனர். தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி குறித்து BRS கட்சி நிர்வாகி கடுமையாக விமர்சித்த நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே கல்குறிச்சி பகுதியில் உள்ள புனித சூசையப்பர் ஆலயத்தில் ஆலய பங்கு பேரவை நிர்வாகி தேர்தல் நடைபெற்றது. இதில் போட்டியிட்ட ராஜேந்திரன் என்பவர் தோல்வியடைந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவர் தனது ஆதரவாளர்களுடன் ஆலய பங்கு தந்தை ஜார்ஜ் பொன்னையா வீட்டிற்கு சென்று கொலை மிரட்டல் விடுத்து அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரை அடித்து நொறுக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை அடுத்த ராமநத்தத்தில் பேருந்தில் பக்கத்தில் அமர்ந்திருந்த பெண்ணிடம் பச்சிலம் ஆண் குழந்தையை கொடுத்துவிட்டு இளம்பெண் தலைமறைவான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பார்வதி என்ற பெண்ணிடம் இருந்த அந்த பச்சிலம் குழந்தை போலீசார் மூலம் திட்டக்குடி அரசு மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் அந்த குழந்தை ஆம்புலன்ஸ் மூலம் கடலூர் குழந்தைகள் காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பச்சிலம் குழந்தையை கொடுத்துவிட்டு சென்ற இளம்பெண் தலைமறைவான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை அருகே சொந்த பந்தங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு முதியவர் ஒருவர் ஆர்வத்துடன் குதிரை வளர்ப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் செய்யாளூரைச் சேர்ந்த காளிமுத்து என்ற 73 வயது முதியவருக்கு கால்நடைகளை வளர்ப்பதில் ஆர்வம் கொண்டுள்ளார். இளைய பருவம் முதல் குதிரைகளை வளர்த்து வருகிறார். இதற்காக மனைவியுடன் சண்டை போட்டு 3 ஆண்டுகளாக பிரிந்து இருந்ததாக சொல்லும் முதியவர் மனைவியை விட குதிரைதான் முக்கியம் என்கின்றார். நல்ல எண்ணங்கள் தோன்ற வேண்டுமானால் குதிரையை வளருங்கள் என்றும் அவர் அறிவுரை கூறுகிறார். பிசிசிஐ ஆலோசனை கூட்டத்தில் அடுத்த கேப்டனை பிசிசிஐ தேர்வு செய்ய முழு ஆதரவு அளிப்பேன் என கேப்டன் ரோஹித் சர்மா கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்னும் சில காலம் கேப்டனாக தொடர ரோஹித் சர்மா பிசிசிஐ நிர்வாகிகளிடம் விருப்பம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. பிசிசிஐ அடுத்த கேப்டனை தேர்வு செய்யும் பணிகளில் ஈடுபடலாம் என்றும் பிசிசிஐயின் தேர்வுக்கு தான் முழு ஆதரவு அளிப்பேன் என்றும் ரோஹித் சர்மா தெரிவித்ததாக பிசிசிஐ வட்டாரங்கள் கூறியுள்ளன. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி அச்சமற்ற வீரர் என யுவராஜ் சிங்கின் தந்தை யுவராஜ் சிங் பாராட்டியுள்ளார். யுவராஜ் சிங்கின் கேரியரை தோனியன் தான் அழித்ததாக பலமுறை குற்றம் சாட்டி வந்த நிலையில் தனது வழக்கத்திற்கு மாறாக தோனியை புகழ்ந்துள்ளார். மிகவும் உத்வேகம் அளிக்கும் கேப்டனாக தோனி திகழ்வதாகவும் ஆட்டத்தின் சூழலை கையாள்வதில் தோனி சிறந்து விளங்கியதாகவும் கூறியுள்ளார். பெருங்குடி குப்பை எரிவுலை திட்டத்தை கைவிடாவிட்டால் மக்கள் திரள் போராட்டம் நடத்தப்படும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னை பெருங்குடியில் உள்ள குப்பை கிடங்கில் குப்பையை எரித்து மின்சாரம் தயாரிக்கும் எரிவுலை அமைக்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. இதற்கான ஆயத்த பணிகள் தொடங்கி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அன்புமணி ராமதாஸ் இந்த திட்டம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திற்கும் அப்பகுதியில் வாழும் லட்சக்கணக்கான மக்களுக்கும் பெரும் தீங்கை ஏற்படுத்தும் என எச்சரித்துள்ளார். சிதம்பரம் நடராஜருக்கு மீனவர்கள் சீர்வரிசை எடுத்து வந்து பட்டு சார்த்தி வழிபட்டனர். பருவத ராஜாக்குல மீனவர் சங்கத்தினர் நடராஜரை மருமகனாக கருதி மேலதாளங்கள் முழங்க மா, பலா, வாழை, ஆப்பிள், மாதுளை அடங்கிய சிறுவரிசை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து சென்று தேரில் எழுந்தருளிய நடராஜருக்கு படையிலிட்டனர். இதேபோல மீனவர் குலத்தில் பிறந்த மகளாக கருதப்படும் சிவகாம சுந்தரிக்கும் சீர்வரிசை எடுத்து சென்று வழிபட்டனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட கையுண்ணி வனப்பகுதியை ஒட்டி வாழும் பணியர் இனத்தைச் சார்ந்த பழங்குடியினவர்கள் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். பாரம்பரிய உடை அணிந்து மண்பானையில் பொங்கலிட்டனர். பின்னர் பெண்கள் கலாச்சார இசை முழங்க பாரம்பரிய நடனமாடி அசத்தினர்.